ஹாய் விவர்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா 12th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபியோட புக் பேக் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். 12th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபியில் மொத்தம் 8 லெசன்ஸ் இருக்குது. அது என்னென்ன லெசன்ஸ்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் லெசன் பாப்புலேஷன் ஜியாகிரஃபி. செகண்ட் லெசன் ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ். தேர்ட் லெசன் ரிசோர்ஸஸ். Fourth lesson economic activities. Fifth lesson cultural and political geography. Sixth lesson geoinformatics. Seventh lesson sustainable development. Eighth lesson man-made disaster. Public awareness for disaster risk reduction. இப்போ நம்ம பார்க்க போகிறது first lesson population geography. First Roman letter, choose the correct answer. First question. DAS is the statistical study of human population. It includes the study of size, structure, and distribution of population as well as changes in time and location in response to birth, migration, aging, and death. மக்கள் தொகை புள்ளி விவர படிப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது மக்கள் தொகையின் அளவு, அமைப்பு மற்றும் பரவல் ஆகியவற்றோடு பிறப்பு, குடிபெயர்வு, மூப்படைதல் மற்றும் இறப்பு இவற்றிற்கேற்ப நிகழும் கால இடமாற்றம் ஆகியவற்றை பற்றிய படிப்பாகும்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன படிப்பு அப்படின்னா டெமோகிராஃபி. செகண்ட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் நாட் டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியாஸ்? அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட பகுதி அல்லாதது எது அப்படின்னா ஆப்ஷன் சி சஹாரா, ஈஸ்டர்ன் Siberia and Patagonia region. Third question, which one of the following is or moderate density areas? Answer by using the codes given. மிதமான மக்கள் அடர்த்தி கொண்ட பகுதி இல்லைனா பகுதிகள் எது அப்படிங்கிறத இந்த கொடுத்துருக்கிற குறியீடை பயன்படுத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, பி அண்ட் சி. இந்த 3 ஆப்ஷனுமே கரெக்டான ஆன்சர்ஸ் தான். ஆப்ஷன் ஏ சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ட்ராபிக்கல் வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா, வெஸ்டர்ன் பிளாக் ஆஃப் ரஷ்யா, ஈஸ்டர்ன் யூரோப். ஆப்ஷன் பி டெக்கான் பிளாட்டியூ ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் சைனா, சதர்ன் போர்ஷன் ஆஃப் த பிளேட்டியூ ஆஃப் மெக்சிகோ. ஆப்ஷன் சி நார்த் ஈஸ்டர்ன் பிரேசில் அண்ட் சென்ட்ரல் சீலி, ட்ராபிக்கல் வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா, வெஸ்டர்ன் பிளாக் ஆஃப் ரஷ்யா, ஈஸ்டர்ன் யூரோப். ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் 3 ஆப்ஷனுமே கரெக்டான ஆன்சர்ஸ் தான். ஃபோர்த் கொஷின், ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் அன்ட்ரூ. நீ கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் அன்ட்ரூ, ட்ரூ இல்லாத ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னா ஆப்ஷன் டி சிங்கப்பூர் ஹாஸ் த ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் அரபிள் லேண்ட் இன் த வேர்ல்டு. ஃபிஃப்த் கொஷின், மேட்ச் லிஸ்ட் 1 and list 2. ஆன்சர் த ஃபாலோயிங் யூஸிங் த கோட்ஸ் given. List 1 and list 2. A Niger, to the opposite, lowest literacy rate. B Singapore, to the opposite, highest sex ratio. C Burkina Faso, to the opposite, highest fertility rate. D Latvia, to the opposite, highest nutritional density. இப்போ இதனோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இதனோட ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ, அதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஆன்சர் பார்க்கலாம். நைஜர், அதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஹையஸ்ட் ஃபர்டிலிட்டி ரேட், மிக அதிக இனப்பெருக்க விகிதம். பி சிங்கப்பூர், அதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஹையஸ்ட் நியூட்ரிஷனல் டென்சிட்டி, மிக அதிக ஊட்டச்சத்து விகிதம். சி பர்கினா ஃபாசோ, அதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா லோவஸ்ட் லிட்ரஸி ரேட், மிக குறைந்த கல்வி அறிவு விகிதம். டி லாட்வியா, அதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ, மிக அதிகமான பாலின விகிதம். Sixth question, consider the following statements and answer the right option from the given. சரியான வாக்கியம், கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னு சொல்லி எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட், a large proportion of the world's population growth occurs in less developed countries. உலக மக்கள் தொகை வளர்ச்சி அதிக சதவிகிதத்தில் வளர்ச்சி குன்றிய நாடுகளில் காணப்படுது அப்படின்றாங்க. ரீசன், the less developed countries have high birth rate and low death rate. வளர்ச்சி குன்றிய நாடுகள் அதிக பிறப்பு விகிதத்தையும் குறைந்த இறப்பு விகிதத்தையும் கொண்டிருக்கு அப்படின்றாங்க. ஸோ என்னோட ஆன்சர் என்னென்னா போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ரீசன் ஆர் ரைட். ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன் ரெண்டுமே வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செவன்த் கொஷின், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் த ரைட் ஆப்ஷன் ஃப்ரம் த கிவன் பிலோ. பிரெயின் ட்ரெயின் இஸ் கன்சர்ன்ட். ஸ்டேட்மெண்ட் 1, the receiving country is getting highly qualified labor. அறிவு புலப்பெயர்ச்சியை
பெறும் நாடுகள் மிகவும் தகுதி வாய்ந்த தொழிலாளர்களை பெறுறாங்க அப்படின்றாங்க. ஸ்டேட்மெண்ட் 2, எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் காஸ்ட் ஆர் நாட் பெய்ட் பேக் டு த கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின். கல்வி மற்றும் சுகாதார செலவுகள் இந்த பிரிவினரின் சொந்த நாட்டிற்கு திரும்பி செலுத்தப்படுறதில்லை அப்படின்றாங்க. ஸ்டேட்மெண்ட் 3, ரிசீவிங் கண்ட்ரி இஸ் லாஸிங் பொட்டன்ஷியல் லீடர்ஸ் அண்ட் டேலண்ட். ரிசீவ் பண்ண அந்த கண்ட்ரீஸ்லாம் பொட்டன்ஷியல் லீடர்ஸும் டேலண்ட்டையும் லாஸ் பண்ணதாக சொல்கிறாங்க. ஸோ என்னோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் ரைட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 3 இஸ் ராங். இதில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் எது அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1ம் 2ம் மட்டும்தான். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ராங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. 8th கொஷின், ஒன் அமாங் த கிவன் இஸ் நாட் அ சொல்யூஷன் டு ஓவர் பாப்புலேஷன். அதிக மக்கள் தொகை பிரச்சனைக்கு தீர்வல்லாதது எது அப்படின்னா ஆப்ஷன் டி, என்கரேஜிங் லார்ஜ் ஃபேமிலி. 9th கொஷின், ஆட் ஒன் அவுட். இதில் ஆட் ஒன் எது அப்படின்னா ஆப்ஷன் டி, ரைஸ் இன் அன்எம்ப்ளாய்மெண்ட், கிரைம் ரேட் அண்ட் வயலன்ஸ் இஸ் டியூ டு அண்டர் பாப்புலேஷன். 10th கொஷின், ஆல் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரண்ட் எக்ஸப்ட். கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸில் எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஆனால் ஒன்று மட்டும் அதில் எக்ஸப்ட், அது ஒன்று மட்டும் இல்லை. ஸோ அதில் ராங்கான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னா ஆப்ஷன் பி, த பாப்புலேஷன் டென்சிட்டி இன் இந்தியா இஸ் 350 per kilometer square within the bracket 1180 people per meter square. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செகண்ட் லெசன், ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர், choose the correct answer. First question, most anthropologists believe that hundreds of thousands of years ago humans first appeared in. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதர்கள் முதல்ல தோன்றிய இடம் அப்படின்னு சொல்லி மானுடவியலாளர் நம்புறது எதை அப்படின்னா த கிரேட் ரிஃப்ட் வேலி இன் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா. செகண்ட் கொஷின், த ஃபர்ஸ்ட் அர்பன் செட்டில்மெண்ட் டு ரீச் அ பாப்புலேஷன் ஆஃப் 1 million within the bracket million city is 1 million மக்கள் தொகை கொண்ட முதல் நகரப்புற குடியிருப்பு within the bracket million நகரம் எது அப்படின்னா லண்டன். Third question, it is predicted that by 2050 about the developing world and the developed world will be urbanized too. 2050 வளர்ந்து வரும் மற்றும் வளர்ந்த நாடுகளில் நகரமயமாகும் என்று கணிக்கப்பட்ட அளவு எவ்வளோ அப்படின்னா 64% and 86% respectively. Fourth question, as per 2011 census, which one of the following is incorrect? 2011 ஆண்டு கணக்கெடுப்பின்படி எது சரியானது அப்படின்னா டெல்லிஸ் பாப்புலேஷன் ரோஸ் பை 4.1%. ஃபிஃப்த் கொஷின், one of the following statement is untrue regarding the concentric zone theory model. மைய மண்டல கோட்பாடு மாதிரியை பொறுத்தவரை எந்த வாக்கியம் தவறானது அப்படின்னா ஆப்ஷன் பி, லெட்டர் இ in the model indicates medium class residential. Sixth question, consider the statements given below, choose the right options from the given. Statement 1, urban fringe is an area of transition between well organized urban lands uses and the area devoted to agriculture. நகர்ப்புற விளிம்பு அப்படிங்கிறது நன்கு அறியப்பட்ட நகர்ப்புற பயன்பாடுகள் காணப்படும் நிலத்திற்கும் வேளாண் தொழிலுக்குமான ஒதுக்கப்பட்ட நிலத்திற்கும் இடையில் இருக்கிற மாறுதல் நிகழும் பகுதி அப்படின்றாங்க. ஸ்டேட்மெண்ட் 2, urban sprawl or suburban sprawl describes the expansion of human populations away from central urban areas into low density, monofunctional and usually car dependent communities in a process called suburbanization. நகர்ப்புற விரிவாக்கம் அல்லது புறநகர் விரிவாக்கம் அப்படிங்கிறது மத்திய நகர்ப்புற பகுதியிலிருந்து அடர்த்தி குறைந்த ஒரே ஒரு நில பயன்பாடு கொண்ட மற்றும் பொதுவான மோட்டார் காரை மட்டும் சார்ந்த குழுக்கள் வாழும் பகுதியில் மக்கள் தொகை விரிவாக்கம் நடைபெறுவதை விவரிக்குது அப்படின்றாங்க. இந்த செயல்முறை புறநகர் விரிவாக்கம் அப்படின்னும் அழைக்கப்படும்ன்றாங்க. ஸோ அதில் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ரைட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ராங். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங்கான ஸ்டேட்மெண்ட். Seventh question, match list 1 to list 2 and answer using the quotes given. Answer using the quotes given. List 1, list 2. A, administrative town, to the opposite Pittsburgh. B, recreational town, to the opposite Beijing. C, religious town, to the opposite Miami. D, industrial town, to the opposite Jerusalem. இப்போ என்னோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். administrative town
அதனோட ஆன்சர் என்னென்னா ஜெருசலேம். ரீக்ரியேஷனல் டவுன் அது எது அப்படின்னு சொன்னால் பிட்ஸ்பர்க். சி ரிலீஜியஸ் டவுன் எது அப்படின்னா பெய்ஜிங். டி இண்டஸ்ட்ரியல் டவுன் தொழில் நகரம் எது அப்படின்னா மியாமி. 8th question, which one of the following statement is false about urbanization? நகரமயமாதல் பற்றின false statement எது அப்படின்னா ஆப்ஷன் சி. The scarcity of dumping grounds make the rural urban fringe organically rich and more conducive for human health. 9th question, which of the following is or an essential characteristics of a standard urban area? நிலையான நகர்ப்புற பகுதியோட பண்புக்கூறுகள் என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இட் ஷுட் ஹாவ் அ கோர் டவுன் ஆஃப் அ மினிமம் பாப்புலேஷன் சைஸ் ஆஃப் 50,000. குறைஞ்சது 50,000 மக்கள் தொகை கொண்ட முக்கிய நகரமாக இருக்கணும் அப்படின்றாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், the contiguous areas made up of other urban as well as rural administrative units should have close mutual socio-economic links with the core town. And நகர்ப்புற மற்றும் கிராமப்புற நிர்வாக குழுக்களை கொண்ட தொடர் பகுதிகள் முக்கிய நகரத்தோடு நெருக்கமான பரஸ்பர சமூக பொருளாதார தொடர்புகளை கொண்டிருக்கணும் அப்படின்றாங்க. தேர்ட் ஸ்டேட்மெண்ட், the probabilities are that this entire area will get fully urbanized in a period of 2 to 3 decades. 2 அல்லது 3 சதாப்த ஆண்டுகளில் இந்த முழு பகுதியும் நகரமயம் ஆகலாம் அப்படின்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான், கரெக்டான ஆன்சர்ஸ் தான். 10th question, one of the following statement is incorrect about the dispersed settlement. சிதறிய குடியிருப்பு பற்றின ராங்கான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னா ஆப்ஷன் டி, ஃபவுண்ட் இன் த ஃபர்டைல் ரிவர் வேலி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தேர்ட் லெசன், ரிசோர்ஸஸ். First Roman letter, choose the correct answer. First question, pick out the statement which is untrue about the renewable resource. புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் பற்றின ராங்கான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னா ஆப்ஷன் டி, அவைலபிள் இன் ஃபைனட் குவான்டிட்டிஸ் அண்ட் cannot be obtained once if they are utilized. குறிப்பிட்ட அளவே இருக்கிறனால ஒரு முறை பயன்படுத்திட்டா மீண்டும் பெற முடியாது அப்படின்றாங்க. செகண்ட் கொஷின், ஐடென்டிஃபை த ஒன் விச் இஸ் அன்ட்ரூ அபவுட் த மினரல்ஸ். கனிமங்களை பற்றின untrue statement எது அப்படின்னா ஆப்ஷன் சி, minerals in a larger occurrence in the joint of the rocks is called a lode. பாறை இணைப்புகளில் காணப்படும் பெரிய அளவிலான கனிமங்கள் சுமை என அழைக்கப்படுது அப்படின்றாங்க. தேர்ட் கொஷின், consider the following statements and choose the correct answer. ஜஸ்ட் கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தான் இதில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், குட் குவாலிட்டி அயர்ன் ஓர் இஸ் ஃபவுண்ட் இன் ஆஸ்திரேலியா, பிரேசில், ரஷ்யா, சைனா, USA, உக்ரைன், கனடா எட்ஸெட்ரா. ஆஸ்திரேலியா, பிரேசில், ரஷ்யா, சீனா, அமெரிக்கா, ஐக்கிய நாடுகள், உக்ரைன், கனடா போன்ற நாடுகளில் நல்ல தரமான இருப்பு தாது காணப்படுது அப்படின்றாங்க. தேர்ட் ஸ்டேட்மெண்ட், ஆஸ்திரேலியா இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் அயர்ன் ஓர் இன் த வேர்ல்டு. உலகின் மிகப்பெரிய இரும்பு தாது உற்பத்தியாளர் ஆஸ்திரேலியா அப்படின்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபோர்த் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்லி ஸ்டேட்டட். இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் எது அப்படின்னா ஆப்ஷன் சி, இந்தியா இஸ் த 4th லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஆயில் இன் த வேர்ல்டு. உலகின் 4வது மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தியாளர் இந்தியான்னு சொன்னது தான் இதில் ராங்கான ஸ்டேட்மெண்ட். ஃபிஃப்த் கொஷின், ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங். கொடுத்துருக்கிற இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் எது அப்படின்னா ஆப்ஷன் டி, ஆந்த்ரசைட் இஸ் வெரி ஹாட் பட் எமிட்ஸ் மோர் ஸ்மோக் அண்ட் லீவ்ஸ் வெரி லெஸ் ஆஸ். ஆந்த்ரசைட் நிலக்கரி மிக கடினமானது ஆனால் மிகவும் அதிகமான புகையை வெளிப்படுத்துறதோட மிக குறைந்த அளவு சாம்பலை கொண்டிருக்கு அப்படின்றாங்க. சிக்ஸ்த் கொஷின், கன்சிடர் த ஃபாலோயிங் அண்ட் சூஸ் த correct option. Assassin, Great Daring region are located in the wet areas of the cool temperature region. வளர்ந்த பால் பண்ணை மண்டலங்கள் ஈரப்பதம் மிகுந்த மிதக்குளிர் பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. ரீசன், கூல் டெம்பரேச்சர் ரீஜன் ஹாவ் நியூட்ரிஷியஸ் கிராஸ் அண்ட் there is great demand for milk products.
மிதக்குளிர் பிரதேசங்கள் சத்துக்கள் நிறைந்த புட்களை கொண்டுள்ளதோடு பால் பொருட்களின் தேவையும் மிகுந்திருக்கு அப்படின்றாங்க. ஸோ என்னோட ஆன்சர் என்னன்னா போத் அசஸ் அண்ட் ரீசன் ஆர் கரெக்ட். ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசன். அசஸ் அண்ட் ரீசன் ரெண்டுமே கரெக்ட். ரீசனும் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் அசனுக்கு கொடுத்துருக்கு. 7th கொஷின், ஐடென்டிஃபை த ஒன் விச் இஸ் இன்கரெக்ட்லி மேட்ச்ட். இன்கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கிற அந்த பேர் எது அப்படின்னா ஆப்ஷன் சி, சோடியம், த ஆக்சிஜன் கேரியர் அண்ட் அன் எனர்ஜி மினரல். 8th கொஷின், which one of the following statements are incorrect. கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டில் இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் எது அப்படின்னா செகண்ட் அண்ட் ஃபோர்த். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், இட் கான்ட்ரிபியூட்ஸ் நியர்லி 17% ஆஃப் த வேர்ல்டு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன். இது புவியின் மின் உற்பத்தியில் கிட்டத்தட்ட 15% வழங்குது, 17% வழங்குது அப்படின்றாங்க. ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட், கனடா இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி இன் த வேர்ல்ட் ஃபாலோட் பை சைனா. உலகின் மிகப்பெரிய நீர் மின்சாரம் உற்பத்தி செய்யும் நாடு கனடா, அதை தொடர்ந்து சீனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த செகண்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் தான் இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ். 9th கொஷின், which of the following is not a method of conservation of minerals. கனிமங்களை பாதுகாக்கும் ஒரு வழிமுறை அல்லாத ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னா ஆப்ஷன் டி, encouraging the use and acceptance of minerals which are not essential. அத்தியாவசியமற்ற கனிமங்களின் பயன்பாட்டை ஊக்கப்படுத்துறது. 10th கொஷின், pick the odd one out. இதில் ஆட் ஒன் எது அப்படின்னா ஆப்ஷன் சி, carry, use and throw shopping bags or boxes. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 4th லெசன், எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஷின், விட்டிகல்ச்சர் ஆர் கிரேப் கல்டிவேஷன் இஸ் அ ஸ்பெஷாலிட்டி ஆஃப். விட்டிகல்ச்சர் அல்லது திராட்சை சாகுபடி சிறப்பாக நடைபெறுற இடம் எது அப்படின்னா த மெடிட்டரேனியன் ரீஜியன், மத்திய தரைக்கடல் பகுதி. செகண்ட் கொஷின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இன்க்ளூட்ஸ் த டெவலப்டு கண்ட்ரீஸ். வளர்ச்சியடைந்த நாடுகளை உள்ளடக்கி இருக்கிறது எது அப்படின்னா ஆஸ்திரேலியா, கனடா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி அண்ட் இட்டாலி. தேர்ட் கொஷின், விச் ஒன் இஸ் ராங்லி மேட்ச்ட். ராங்காக மேட்ச் ஆன பேர் எது அப்படின்னா அபோரிஜின்ஸ், சவுத் அமெரிக்கா, ஆப்ஷன் டி. ஃபோர்த் கொஷின், அக்கார்டிங் டு Vanthunen's model of agriculture theory, the order of the 4 rings from the urban center is. வாந்துனனின் வேளாண் மாதிரியின்படி நகர்ப்புற மையத்திலிருந்து வெளிப்புறம் நோக்கி அமைந்திருக்கிற 4 வளைய வரிசை அமைப்பு எது அப்படின்னா மார்க்கெட், டைரி ஃபார்மிங், ஃபாரஸ்ட், கிரெயின்ஸ் அண்ட் ஃபீல்ட் கிராப்ஸ் அண்ட் ranching. Fifth question, which one of the following is not the characteristics of the least developed countries. மிகவும் பின்தங்கிய நாடுகளோட பண்பு அல்லாதது எது அப்படின்னா ஹை லிட்ரஸி ரேட். சிக்ஸ்த் கொஷின், ஆல் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த அசம்ஷன் ஆஃப் வாந்துனனின்ஸ் மாடல் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் தியரி எக்ஸப்ட். வாந்துனனின் வேளாண் மாதிரியின் அனுமானம் அல்லாத ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னா ஆப்ஷன் சி, the soil quality and climate are not consistent throughout the state. Seventh question, identify which one is wrongly matched. ராங்காக மேட்ச் ஆயிருக்க பேர் எதுனா ஆப்ஷன் சி, private industry, Bila steel plant. இதான் ராங்காக மேட்ச் ஆயிருக்க பேர். Eighth question, one of the following is not a characteristics of the developed countries. வளர்ந்த நாடுகளின் பண்பு அல்லாதது எது அப்படின்னா lower per capita income. Ninth question, which one of the following diagrams indicates profitable industrial location. லாபகரமான தொழிலக அமைவிடம் காட்டுற இந்த டயக்ராம் எது அப்படின்னா ஆப்ஷன் டி. டி தான் கரெக்டான ஆன்சர். 10th question, which one of the following is not a plantation crop. தோட்டப்பயிர் அல்லாத crop எது அப்படின்னா கார்ன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 5th lesson, cultural and political geography. First Roman letter, choose the correct answer. First question, which of the given statement is true. கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னா ஆப்ஷன் சி, இந்தியா ஹாஸ் த வேர்ல்ட்ஸ் செகண்ட் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் லாங்குவேஜஸ் ஆஃப்டர் புப்பா நியூ கினியா. புப்பா நியூ கினியாவுக்கு அடுத்து இந்தியா உலகின் 2வது மிக அதிகமான மொழிகளை வச்சிருக்கிற நாடு அப்படின்றாங்க. ஸோ இதில் இந்த ஆப்ஷன் சி மட்டும்தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். செகண்ட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன்ட்ரூ அபவுட் த ஆக்சிடென்டல் ரிலாம். பாரம்பரிய கலாச்சார பகுதிகள் பற்றின தவறான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னா ஆப்ஷன் பி, கான்டினென்டல் யூரோப்பியன் கல்ச்சர் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் தாட்ஸ் வைல் இஸ்லாம் ரிமைன்ஸ் அண்ட் இம்பார்ட்டண்ட் இன்ஃப்ளூயன்ஸ்.
இஸ்லாம் ஒரு முக்கிய செல்வாக்க பெற்றிருக்கிற ஒன்றாக இருக்கும். வேலையில் கண்ட ஐரோப்பிய கலாச்சாரம் பல்வேறு அரசியல் மற்றும் பொருளாதார சிந்தனையினால் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் அன்ட்ரூ ஸ்டேட்மெண்ட். Third question, it is estimated that one language dies out ஒவ்வொரு எத்தனை நாளுக்கும் ஒரு மொழி இறப்பதாக மதிப்பிடப்படுது அப்படின்னா 14 days. Fourth question, of the UNESCO's 5 levels of language risk, definitely endangered languages children do not speak or. யுனெஸ்கோவின் கருத்துப்படி ஆபத்தான மொழிகளின் 5 நிலைகளில் குழந்தைகள் பேசாத நிச்சயமாக ஆபத்து நிலையில் இருக்க மொழிகளோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 646 languages. Fifth question, who stated the following? Who rules East Europe commands the heartland? Who rules heartland commands world island? Who rules world island commands the world? கிழக்கு ஐரோப்பாவை ஆட்சி செய்பவர்கள் மைய நிலப்பகுதியை ஆள்வார்கள். உலகத்தீவுக்கு கட்டளையிடும் மைய நிலப்பகுதியை ஆட்சி செய்கிறவங்க உலகத்தீவை ஆள்வார்கள். உலகத்தீவை ஆட்சி செய்கிறவங்க உலகையே ஆள்வாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது யார் அப்படின்னா மெக்கின்டர். சிக்ஸ்த் கொஷின், which country has the maximum number of neighbors touching its border? எந்த நாடு அதிக எண்ணிக்கையிலான அண்டை நாடுகளோட எல்லைக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா சைனா. செவன்த் கொஷின், which of the following is an example of relict boundaries? எஞ்சிய எல்லை கோட்டுக்கு உதாரணம் எது அப்படின்னா பர்ஷியா அண்ட் த பவுண்ட்ரி பிட்வீன் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ஜெர்மனி. எய்த் கொஷின், த ஹார்ட்லேண்ட் தியரி வாஸ் ப்ரப்போஸ்ட் பை. மையநில கோட்பாட்டை வெளியிட்டவர் யார் அப்படின்னா மெக்கின்டர். நைன்த் கொஷின், all of the following are supporting the heartland theory of Mackinder except. மெக்கிண்டரின் மைய நில கோட்பாட்டை கொடுத்துருக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணுது, ஆனால் ஒன்று மட்டும் பண்ணல. அது என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஆப்ஷன் டி, திஸ் மேக்ஸ் ஹார்ட்லேண்ட் இம்யூன் டு எனி கான்குவெஸ்ட்ஸ் ஃப்ரம் எனி அதர் சைடு. இது எந்த ஒரு பக்கத்திலும் இருந்து மைய நிலை பகுதி தாக்கப்படும் வகையில் பலவீனமாக இருக்குதுன்னு சொன்னேன். இந்த ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் தான் ராங்கான ஸ்டேட்மெண்ட். டென்த் கொஷின், விச் ஒன் இஸ் ரைட்லி மேட்ச்டு? கரெக்டாக மேட்சாக இருக்கிற பேர் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, ஆஸ்ட்ரிக், முண்டா, மான்கிமர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த் லெசன், ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர், விச் ஒன் இஸ் ராங்லி மேட்ச்டு? ராங்காக மேட்சாக இருக்கிற பேர் எது அப்படின்னா கலீலியோ, ஜப்பான் அப்படிங்கிறது தான் ராங்காக மேட்சாக இருக்கிற பேர். செகண்ட் கொஷின், ஜிபிஎஸ் யூசஸ் அ கான்ஸ்டலேஷன் ஆஃப். ஜிபிஎஸ் செயற்கைக்கோள் குழுமங்கள் எதை கொண்டு இருக்குது அப்படின்னா 24 சேட்டலைட்ஸை. தேர்ட் கொஷின், IRNSS provides location information service to users in India and the region extending from the Indian boundary for up to dash. GNSS இந்தியாவில் நுகர்வோருக்கு அமைவிட தகவல் சேவை வழங்கும் பகுதிகளின் எல்லையானது இந்திய எல்லையிலிருந்து எவ்வளோ கிலோமீட்டர் வரை இருக்குது அப்படின்னா 1500 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும். Fourth question, match the column A with column B. Answer using the codes given. A, first generation to the opposite vacuum tubes. B, second generation to the opposite transistors. C, third generation to the opposite integrated circuits. Fourth generation to the opposite microprocessors. E, fifth generation to the opposite artificial intelligence. இப்போ அதனோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஆன்சர்ஸும் ஜென்ரேஷனுக்கான கரெக்டான ஆன்சர்ஸ் தான் அதனோட ஆப்போசிட்டில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் வந்து வேக்கம் டியூப்ஸ் தான், செகண்ட் ஜென்ரேஷனுக்கு வந்துட்டு டிரான்சிஸ்டர்ஸ், தேர்ட் ஜென்ரேஷன் இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ், ஃபோர்த் ஜென்ரேஷன் மைக்ரோ ப்ராசஸர்ஸ், ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஃபிஃப்த் கொஷின், which one of the following is not the field of geology remote sensing technique used in? தொலை நுண்ணுணர்வு பயன்படும் மண்ணியல் சார்ந்த துறை அல்லாதது எது அப்படின்னா வைல்ட் லைஃப் எக்ஸ்ப்ளோரேஷன். Sixth question, which one of the following is sun synchronous satellite? சூரியனை ஒத்த செயற்கைக்கோள் எது அப்படின்னா மெட்டியோசாட். Seventh question, the wavelengths of the active remote sensing are longer than 1 millimeter, whereas the passive remote sensing, the wavelength range from dash. உயிர்ப்புள்ள தொலை நுண்ணுணர்வின் அலைநீளம் 1 மில்லிமீட்டருக்கு அதிகமாகவும் உயிர்ப்பற்ற தொலையுணர்வின் அலைநீளம் எதுவரையிலும் இருக்கும் அப்படின்னா 0.4 to 1.0 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கும். எய்த் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் கம்ப்யூட்டர் இன் த வேர்ல்டு? உலகின் அதிவேக கணினி எது அப்படின்னா சுமெட்.
Ninth question, GNSS satellites orbit situated about dash kilometer above the Earth's surface. GNSS இன் சுற்றுப்பாதை புவி பரப்பிலிருந்து எவ்வளோ கிலோமீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா 20,000 கிலோமீட்டர். 10th question, which one of the following is geosynchronous satellite? புவிநிலை செயற்கைக்கோள் எது அப்படின்னா இன்டெல்சாட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 7th lesson, sustainable development. First Roman letter, choose the correct answer. First question, who headed the World Commission on Environment and Development? உலக சுற்றுச்சூழல் மற்றும் வளர்ச்சி ஆணையத்திற்கு தலைமை வகித்தது யார் அப்படின்னா க்ரோவ் ஹார்லாம் பிரண்ட்லேண்ட். Second question, sea level rise is occurring steadily at the rate of. கடல் மட்டம் நிலையாக ஆண்டுக்கு எவ்வளோ அளவில் உயருது அப்படின்னா 0.1 to 0.25 சென்டிமீட்டர். Third question, rainwater harvesting improves the quality of dashed water. மழைநீர் சேமிப்பானது எந்த நீரின் தரத்தை அதிகரிக்குது அப்படின்னா அண்டர் கிரவுண்ட் வாட்டரை. Fourth question, which is not the best strategy to reduce toxic gas emissions is definitely to reduce. நச்சு வாயுக்கள் வெளியிடுவதை குறைப்பதற்கான சிறந்த வழிமுறை எது அப்படின்னா யூஸ் ஆஃப் ஆட்டோமொபைல்ஸ். Fifth question, in which year was EIA introduced in year? சுற்றுச்சூழல் தாக்கம் மதிப்பிடல் EIA இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட வருஷம் எப்போ அப்படின்னா 1978. ஸோ 5th கொஷின் வந்து மறுபடியும் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க 6th ஒன்னா. 7th கொஷின், ரெடியூசிங் இன்இக்வாலிட்டி வித்தின் த அமாங் கண்ட்ரீஸ் ஃபால் அண்டர் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். உள்நாட்டிற்குள்ளும் உலக நாடுகளுக்கிடையும் சமமற்ற நிலையை குறைத்தல் அப்படிங்கிறது பேண தகுந்த மேம்பாடு எப்போ எதில் அப்படின்னா கோல் 10. 8th கொஷின், the United Nations 17 Sustainable Development Goals and 169 target are part of the 2030 Agenda for Sustainable Development adopted at the UN General Assembly Summit in September 2015 by. செப்டம்பர் 2015 நடைபெற்ற ஐக்கிய நாடுகளின் உறுப்பினர்கள் செயல் கூட்டத்தில் பேணத்தகுந்த மேம்பாடு 2030 கோரிக்கைகளில் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. இதில் 17 நோக்கங்களும் 169 இலக்குகளும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. ஸோ இதில் இருக்கிற உறுப்பு நாடுகளோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 193 மெம்பர் ஸ்டேட்ஸ். 9th question, the International Union for the Conservation of Nature introduced the term sustainable development in. சர்வதேச இயற்கை பாதுகாப்பு சங்கம் எந்த ஆண்டு பேணத்தகுந்த மேம்பாடு அப்படின்ற சொல்ல பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா 1980 10th question, in the Paris Agreement at the COP21 in the Paris on 12 December 2015, all countries agreed to work to limit global temperature rises to. டிசம்பர் மாதம் 12 2015 COP21 நடைபெற்ற பாரிஸ் உடன்படிக்கையில் எல்லா நாடுகளும் எவ்வளவு புவி வெப்பத்தை குறைக்க உறுதியேற்றாங்க அப்படின்னா பிலோ 2 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 8th lesson, man-made disasters, public awareness for disaster risk reduction. First Roman letter, choose the correct answer. First question, the spreading speed of low fire is. குறைந்த அளவு தீ பரவும் வேகம் எவ்வளோ அப்படின்னா 1 to 3 meter per second. Second question, it is important to practice drop cover hold for. விழு மூடு பிடி அப்படிங்கிறது எதன் முக்கிய மாதிரி பயிற்சி அப்படின்னா earthquake. Third question, to cut off all branches of trees standing near our house is to prevent. நமது வீட்டுக்கு அருகில் நிற்கும் மரங்களின் அனைத்து கிளைகளையும் வெட்டுறது எதை தடுக்கிறதுக்காக அப்படின்னா ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக. Fourth question, which one of the following is the rule of action for stampede? கூட்ட நெரிசலுக்கான செயல் விதி எது அப்படின்னா கீப் யுவர் ஹேண்ட்ஸ் பை யுவர் செஸ்ட், கைகளை மார்போடு வச்சுக்கிறது. 5th question, the 1984 industrial gas disaster occurred in. 1984 தொழிலக வாயு பேரிடர் நிகழ்ந்த இடம் எந்த இடத்துல அது நடந்துச்சு அப்படின்னா போபாலில். ஜியாகிரஃபி லெசன்ஸ் ஆர் ஓவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.